வணக்கம் உமாவதி. விபத்தில் காயமடைந்தவர்கள் அனைவரும் பெண்களாக இருக்கிறார்களே, இவர்கள் அங்கு சென்றதற்கான காரணம் என்ன? ட்ரெக்கிங் சென்றவர்கள் எப்படி தீயில் சிக்கினார்கள் என்பது பத்தி சொல்லுங்க. இந்த விபத்து பாத்தீங்கன்னா முதல் கட்டமா வந்த தகவலை வைத்து பார்த்தால், இந்த காட்டு பகுதியில் இவ்வளவு பெண்கள் எப்படி சென்றார்கள், எதற்காக சென்றார்கள்ன்றதுதான் முதல் கேள்வியா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேட்டரா தான் நேற்று நள்ளிரவுல தான் இவர்கள் ட்ரெக்கிங் சென்றார்கள் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டது. ஏன்னா இவங்க எல்லாமே சென்னை, ஈரோடு, திருப்பூர் போன்ற பகுதிகளில் இருந்து சென்ற பெண்கள். அவர்கள் குழந்தைகளுடனும் சென்றிருக்கிறார்கள். சில பேர், அது 40 பேர் அங்கு சென்றிருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 35 பேர் பெண்களாக இருக்கிறார்கள். சிறுவர்கள் இருக்கிறார்கள். வாகன ஓட்டி ஒருவரும், கைடாக சென்ற ஒருவரும் என 40 பேர் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதில் முதல் கட்டமாக அரசுக்கே எத்தனை பேர் சென்றார்கள், என்ன நடந்தது என்ற தகவல் வரவில்லை. காரணம், இவர்கள் எல்லாம் எந்த விதமான அனுமதியும் பெறாமல், அது அந்த குரங்கணி பகுதி என்பது ஒரு அழகிய சுற்றுலா தலம். மேலும் இந்த ட்ரெக்கிங் செல்வதற்கு ஏதுவான ஒரு இடமாக அது இருந்திருக்கிறது. எனவே கேரள பகுதிகளாக இருந்தாலும் சரி, தமிழக பகுதிகளில் இருந்தும் இந்த ட்ரெக்கிங் ஆர்வமுடையவர்கள் அங்கு ட்ரெக்கிங் செய்வது ஒரு வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. இவர்கள் எந்தவித அனுமதியும் பெறவில்லை. வனத்துறையிடம் தகவலும் தெரிவிக்கவில்லை. காவல்துறையினரிடம் எந்த தகவலும் தெரிவிக்காததால் எத்தனை பேர் சென்றார்கள், இவர்கள் யார், எங்கிருந்து சென்றார்கள், எந்த நிறுவனம் இதற்கான ஏற்பாடுகளை செய்தது என்றெல்லாம் முதல் கட்டத்தில் தகவல் வரவே இல்லை. பின்னர் தான் இது சென்னை ட்ரெக்கிங் கம்பெனி என்கிற ஒரு நிறுவனம் பெண்கள் தினத்தை முன்னிட்டு இந்த அதிகப்படியான பெண்களை எந்தவித அனுமதியும் இன்றி, அரசு அனுமதியும் இன்றி அங்கு அழைத்து சென்று ட்ரெக்கிங், அதாவது மலையேற்ற பயிற்சி என்கிற ஒரு விஷயத்தில், விளையாட்டில் ஈடுபட வைத்திருக்கிறது. ஒரு பொழுதுபோக்கு விஷயம் என்று கூட அதை சொல்லலாம். இந்த நிலையில் தான் ஏற்கனவே கடந்த 3-4 நாட்களாக அங்கு காட்டு தீ பரவலாக ஆங்காங்கே ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக கோடை காலம் துவங்கிவிட்டாலே அங்கங்கே காட்டு தீ ஏற்படுவது வழக்கம். அது தானாக அணைந்துவிடும். அதிகபட்சமாக சென்றால் அதை அணைப்பதற்கு தீயணைப்புத்துறை ஏற்பாடு செய்வார்கள். அந்த வகையில் தான் நீங்க 4-5 நாட்களாக ஏற்கனவே காட்டு தீ ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் நேற்று காலையில் அனைவரும், குழந்தைகள், இந்த அனைத்து பெண்களும் இந்த ட்ரெக்கிங் சென்றிருக்கிறார்கள். அப்போதுதான் இவர்களுக்கு மேலே, இவர்கள் கீழிருந்து மேல் நோக்கி சென்றிருக்கிறார்கள். அப்போது மேல் பகுதியில் காட்டு தீ வேகமாக பரவி வந்திருக்கிறது. எனவே இவர்கள் அந்த பக்கமாக செல்ல முடியாத நிலையில மீண்டும் ஏரிய பக்கமே அந்த சரிவில் மிக வேகமாக இறங்க, அதில் ஒருவருக்கு ஒருவர் தட்டி விழுந்து கை கால் உடைந்த நிலையில இவர்கள் கீழே வேகமாக அடித்து வரப்பட்டிருக்கிறார்கள். காட்டு தீயும் வேகமாக பரவியதால் இவர்கள் மேல் அந்த தீ பரவி இருக்கிறது. அதில் நல்ல நிலையில் இருந்தவர்கள் தப்பி வந்திருக்கிறார்கள். இதில் தான் 8 பேர் நேற்று இரவு உயிரோடு மீட்கப்பட்டார்கள். அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்களும், அந்த அரசு அதிகாரிகள், அந்த வட்டாரத்தை சேர்ந்த அரசு அதிகாரிகள், வனத்துறையினர் உடனடியாக சென்று 7 பேரை முதல் மீட்டு வந்தார்கள். பின்னர் ஒருவரை உயிரோடு மீட்டார்கள். இவர்களுக்கு பெரிய காயங்கள் எல்லாம் எதுவும் இல்லை. பின்னர் தான் அந்த பகுதியில் ஒரு ராணுவ வீரர் அவருடைய தலைமையில அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்பு குழுவா நேற்று பிற்பகல் உடனடியாக அவங்க தான் அந்த ஸ்பாட்டுக்கு போனது. அவங்க போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த 8 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. அவங்க 8 பேர் உயிரிழந்து விட்டதாக அந்த தகவலை பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்கதான் முதல் முறையாக நேற்று மாலை 6 மணிக்கு மேல் முதல் கட்டமாக எத்தனை பேர் அங்கு இருக்கிறார்கள், அதில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் என்கிற தகவலை அவர்கள் பதிவு செய்தார்கள். பின்னர் தான் அரசு அதிகாரிகள், ஏற்கனவே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மருத்துவர்கள் எல்லாம் அங்கு சென்று தீவிரமாக அவர்களை சிகிச்சை அளித்து வருவதற்கும் அவர்களை அங்கிருந்து கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் பள்ளத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டதால் இந்த நவீன உபகரணங்கள் இல்லை, அதற்குள் இருட்டி விட்டது. ஹெலிகாப்டர்கள் மத்திய அரசு உடனடியாக அனுப்பியது. இருந்த போதும் ஹெலிகாப்டர்கள் அங்கு வட்டமடித்த போதும் அவைகள் அங்கு இறங்கி இவர்களை மீட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதால் அந்த தேடுதல் பணி மற்றும் மீட்பு பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் அந்த டோலி முறையில், அந்த ஆதிவாசிகள், அந்த பகுதி மக்களின் துணையோடு டோலி முறையில் தான் இவர்கள் எல்லாம் இந்த 8 பேர் மற்றும் இன்று காலை வரை கிட்டத்தட்ட 17 பேர் அங்கிருந்து காயமடைந்தவர்களை மீட்டு வந்திருக்கிறார்கள். இனி உயிரிழந்தவர்கள் மொத்தமாக எத்தனை என்பது இதுவரை
சரியாக தெரியவில்லை. அந்த ராணுவ வீரர் சொன்ன கணக்கின்படி 8 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மீதமுள்ளவர்களை தற்போது இந்த மத்திய அரசு அனுப்பிய IAF, அதாவது இந்தியன் ஏர்போர்ஸை சேர்ந்த மிக பயிற்சி பெற்ற மிக திறமையான அது மீட்பு படைக்கு தேவையான அந்த உபகரணங்களுடன் அதிரடிப்படை காலையில் தற்போது அங்கே உள்ளே நுழைந்து விட்டது. இப்ப வெளிச்சம் வந்தவுடன் ஹெலிகாப்டர்களும் தற்போது அந்த தேடுதல் பணியை துவங்கிவிட்டன. இன்னும் சற்று நேரத்தில் எல்லாம் ஹெலிகாப்டர் அங்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டால் உடனடியாக அங்கு இருப்பவர்கள் எல்லாம் அதிரடியாக மீட்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே எல்லாம் நல்லது நடக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அவருடைய உறவினர்களும் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அவர்களும் என்ன நடந்திருக்கிறதோ, யார் யாருக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் அந்த தேனி போடி பகுதிகளில் பகுதிகளுக்கு விரைந்திருக்கிறார்கள். அங்கும் சில பேர் காத்திருக்கிறார்கள்.